முதல்ல இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல், அதாவது அரசியல் தேர்தல்னாலே ரெண்டு துருவ கட்சி தான், அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில தான் அப்படின்னு சொன்னாங்க. இரு துருவ அரசியல் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் 2026 அப்படிதான் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். இரு துருவ அரசியல் தான். ஒரு பக்கம் திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற கட்சிகள், அப்படி ரெண்டு துருவ அரசியலை நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். அதை தான் பேச வந்திருக்கோம். பொதுவாக இங்கே அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தத்துவம், இந்த மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் ஜனநாயக அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தான். இந்த வாக்கை வைத்து அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி தேர்தலில் ஓட்டு போட்டு நம்மளை யாராவது காத்துற மாட்டாங்களா, நம்மளோட வாழ்வுக்காக, நம்மளோட உரிமைகளுக்காக, நம்மளுடைய தலைமுறைகளுக்காக ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு வாக்கு செலுத்துறாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலுமே எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல மாற்ற போகிறோம், பாலாறும் தேனாறு தான் உங்கள் சாலைகளில் ஓடப் போகிறது, அப்படியான வசனம்லாம் கேட்குறோம். ஆனால் ஆட்சி முடிவில் பார்த்தீங்கன்னா வேதனை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இந்த ஏமாற்றத்தை பழகி தான் மக்கள் என்னவாயிட்டாங்கன்னா, ஏவாண்டா என்னங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ராமாண்டாண்ண ராவணாண்டாண்ண, நமக்கு தேர்தல் நேரத்தில் கிடைக்கிறது எவ்வளோன்னு பாருங்க, 3000 4000 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சலா சொல்லியிருந்தா நீங்களே சேர்த்துக்குங்க, எண்ணிக்கை வருஷம் ஏறுதில்லை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே உட்கார்ந்துருக்காங்களே ஒழிய விலைவாசிக்கு ஏற்ப எதுவும் உயரணுமா இல்லையா? அதுதான் நீங்க இப்ப சொன்ன 2 அரசியல் கட்சிகளும் செஞ்ச விலைவாசி உயர்ந்ததுனால இந்த விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வாக்கு காசு வாங்குறது போதும், அதோட போய் போட்டு போறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையை மாற்றி மக்கள் போடுகிற அந்த வாக்கு ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் அப்படி ஒரு மாற்று அரசியலை இங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அரசியலாக பார்க்கப்படுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அதிமுக திமுக இந்த கட்சிகள் மாறி 50 ஆண்டு காலம், 50 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடந்துருச்சு? கொள்ளை அப்படியே இருக்குது, கொலை அப்படியே, 2 கட்சியிலும் கொள்ளை இருக்குது, கொலை இருக்குது, கனிமூல திருட்டு இருக்குது, இங்கேயும் அடக்குமுறை இருக்குது, அங்கேயும் அடக்குமுறை இருக்குது, இப்படி எல்லாம் சாராயம் இங்கே இருக்குது, அங்கேயும் சாராயம் இருக்குது, எல்லாமே எதுவும் மாறாமல் தான் இருக்கிற கட்சி மாறுது, ஆட்சிகள் பேரில் கட்சி மாறுதே உள்ள இந்த இங்கே நடக்கிற ஊழலோ திருட்டோ எதுவுமே மாறவே இல்லை. அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான், இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி, இந்த களம் என்பது மக்களுக்கும் இந்த இவர்களை ஏமாற்றிய கட்சிகளுக்குமான ஒரு போட்டியாகத்தான் இந்த 2026 இருந்தால் அது மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு.